வாழ்கின்றன வானவர் ஆணினம் வீழ்கதன் புனல் வேந்தன் ஓங்குக ஆழ்வதிதலாம் அரண்நாமமே சூழ வையகம் உயர்த்துகிறேன். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை நூல் அரங்கேற்று விழாவில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் இந்த அரங்குகளை எல்லாம் அணி சேர்க்கின்ற அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேடி உன்னை சரணடைந்தேன் என்ற பாரதியினுடைய அந்த வரிகளை இந்த நூலுக்கு தலைப்பாக வைத்த அக்னி பாரதியும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை பற்றி வாசுகி அம்மா நிறைய சொன்னாங்க. உண்மையான சிறப்பு என்னன்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு ஆய்வு மாணவராக இந்த மதுரைக்கு வரும் பொழுது ஒரு ஆய்வாளராக தான் வந்தேன். எனக்கு பேச தெரியாது, ரொம்பலாம் எழுத தெரியாது. பேசவும் முடியும், எழுதவும் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு அழகாக சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் தான் என்னுடைய வாசுகி. ஏன்னா இப்ப ஐயா சொன்னார், மாணவர்களுக்கு தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும். இன்னைக்கு அரசாங்க பணி கிடைத்திருக்கிறது. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய விஷயம். பிஹெச்டி முடிச்ச உடனே வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு சான்றுதான். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த நிகழ்வு, இந்த தேடி உன்னை சரணடைந்தேன் என்ற நூலினுடைய சிறப்பை நாம் சொல்லும் பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுல என்னன்னா, நாம் மாணவராக இருக்கும் பொழுது என்னை பாதித்த ஒரு விஷயம், ஆய்வாளராக இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, போய் நிறைய படிப்போம், நம்மளுடைய மரபுகளை தேடி நம்ம பயணிப்போம். அப்படி பயணிக்கும் போது இந்த தமிழ் சமுதாயத்திலே வண்டி கிடக்கின்ற எத்தனையோ குறையோடைய விஷயங்கள் கிடக்கு. அதுல இன்னும் குறிப்பா என்னன்னா, நம்முடைய உடல் நலங்களை இழந்து நிற்கின்றோம், மனநிலங்களை இழந்து நிற்கின்றோம். நோய் நொடியோடு இருக்கின்ற இந்த சமுதாயம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய மருத்துவ குறிப்புகளை எல்லாம் இழந்து நிற்கிறோமே அப்படிங்கிற அந்த உண்மையான சீற்றம் மனதுக்குள்ள வந்தது. அது உண்மையிலே ஒரு கட்டுரை எழுதி மாணவராக இருக்கும்போது எழுதி அனுப்பினேன். பழனியில நடந்தது, சித்தர் மாநாடு நடந்தது. அதுல 164 கட்டுரை நல்ல ஞாபகம் இருக்கு. 2003 நினைக்கிறேன், 2003 அந்த காலகட்டம். அந்த கட்டுரையில முதல் கட்டுரையாக தேர்வு செய்து, அப்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சுப்பிரமணிய ஐயா அவருடைய கையால் தமிழ் செம்மல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. என்னன்னா, திட்டி தான் எழுதியிருந்தேன், இவ்வளவுத்தையும் தொலைச்சிட்டோமே, இவ்வளவும் தொலைச்சிட்டோம், எவ்வளவு மருத்துவ குறிப்புகளை நாம் தொலைத்து விட்டோமே என்ற அந்த ஆதங்கம் தான் அதற்கு அடிப்படையாக இருந்தது. அந்த தூண்டுகோல் தான் இந்த நூலாக மலர்ந்திருக்கிறது. இப்ப வேலைக்கு போயிட்டோம், ஒரு அரசு பணிக்கு போயிட்டோம் அப்படின்னா எழுத்து ஆற்றல் என்பது குறைந்துவிடும். பேசுவோம், மேடைகளில் தோறும் 100க்கு மேற்பட்ட மேடைகள் எல்லாம் பேசி இருக்கிறோம். ஆனா எழுதுவதற்கான நேரம் குறைவாக இருப்பதை நாம் உணர முடியும். ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த நூல் உருவானது அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த நூலை நமக்கு சொல்லிக் கொடுத்த, நமக்கு அந்த விமர்சனத்தை சொல்லிய வாசுகி அம்மாள் அவர்கள் இதை தொகுத்து ஒரு நூலாக செய் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நூலாக வருவதற்கு என்னுடைய நண்பர் அக்னி பாரதி அவர் வந்து அகில இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர். அவர் வந்து முயற்சி எடுத்தார். இது ஒரு நூலாக நிற்கிறது. நினைத்து பார்க்கவில்லை, அம்மா அவர்களும் நானும் ஒரு 2006 ஒரு பட்டிமன்றத்தில் ஒரே மேடையில் அமர்ந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் இந்த மதுரை மண்ணோட எங்க போய் பேசினாலும் இந்த மதுரை ஞாபகத்துக்கு வரும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மண்ணுக்குள்ள சிறப்பு. இங்க தமிழ் ஆதியிலிருந்து இன்று வரையில் என்றும் தமிழ் விளையாடக்கூடிய, மகிழக்கூடிய, தழைத்து நிற்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது மதுரை தான். அது இன்னொரு சிறப்பு என்னன்னா, சொல்லுவாங்க, ஒவ்வொரு முறையும் நான் ஒரு பாட்டை சொல்லுவேன், மறக்கவே முடியாது. எந்த மேடையில் போனாலும் அந்த பாட்டை மறக்க மாட்டேன். ஞானசம்பந்தருடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவராணினும் வீழ்கதன் குடல் வேந்தன் ஓங்குக ஆழ்கதிதலாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர்ந்திருக்கவே அரிய காட்சியராய் நாம் அங்கீசர் எரிய ஏறுவந்து ஏறுவர் கண்ட முங்கரிய காம்புரை வாழ்க்கையில் ஆயினும் பெரியர் ஆர் அறிவார் அவர் பற்றியே
வெந்த சாம்பல் விரையனோட பூசிய தந்தையரோடு தாயில தம்மையை சிந்தியே எழுவார் நினைத்திருப்பார் என்று ஆழ்வாளவருக்கு மருள் மன்னமோ ஆதிமாண்டும் கேள்வாண்டும் அளவில்லை இழக்க வேண்டாம் கோல்வான் விடையில் முருகாமை தாழ்வாங்கனையும் தலையும் ஜெபிக்க கேட்டார். இருக்கிறாரும் எடுத்த வழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடருக்குள்ளான் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் ஒரு மனமற்றி வாழ்வின் சாதித்த மிக்கிறீரையே வந்து சார்பின்களே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தவர் வாசிக்கமான். தமிழுக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் தான் ஒரு மனிதனை பேச்சு தலையாட்டமா இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒளி குறிப்புகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதுதான். அதனால தமிழில் இல்லாத விடயங்கள் இல்லை. அம்மையார் சொன்னது போல இன்னும் என்னுடைய எழுத்து துறையிலே நான் ஒரு பாடகனாக தான் இருக்கிறேன். பேச்சு துறையிலே எவ்வளவு நிலைகள் இருந்தாலும் எழுத்துல இன்னும் கால் பதிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கி சிறப்பித்த தனராசு ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு வாசுகி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.